Good morning, sisters. Good morning, sir. Yes, உலகத்தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேருந்து நம்ம அப்பர் லிம்பை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நியூ கிளாஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு நேற்று கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம திரும்பவும் அப்பர் லிம் 1 day கேப் இருக்கிறதுனால ஸ்மால் ரிவிஷன். மேனுப்ரைஸ் ஸ்டர்னம், பாடி ஆஃப் தி ஸ்டர்னம், ஜிஃபி ஸ்டர்னம், coracoid process, acromion process, glenoid labrum, head of the humerus, deltoid tuberosity, shaft of the humerus, medial epicondyle, lateral epicondyle, olecranon process of ulna, head of radius, styloid process of ulna, styloid process of radius, metacarpal 1, metacarpal 2, 3, 4, 5, first phalanxல அதாவது இது ப்ராக்சிமல் ஃபேலிங்ஸ், இது டிஸ்டல் ஃபேலிங்ஸ். Distal phalanx, 4 digits index, middle finger, ring finger, little finger, proximal, middle, distal phalanx. Index finger, middle finger, ring finger, little finger. Proximal phalanx, middle phalanx, terminal phalanx. டிஸ்டல் ஃபேலிங்ஸ், டிஸ்டல் ஃபேலிங்ஸும் சொல்லலாம், இல்லை டெர்மினல் ஃபேலிங்ஸும் சொல்லலாம். எஸ், ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த கார்பல்ஸ், அந்த 8 போன்ஸ் இருந்தது இல்லையா, அதை தான் இப்போ நம்ம நினைவுபடுத்துறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கார்பல் போன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபிங்கர்னால ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். தம் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் நம்மளுடைய 5th ஃபிங்கர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ட்ரெபீசியம், ட்ரெபீசாய்ட், capitate, hamate. அப்படியே அந்த ஹேமேட்க்கு கீழே வர்றது பிசிஃபார்ம், ட்ரைகுட்ரம், லூனேட், ஸ்கெஃபாய்ட். ஸோ இதுதான் இதோடைய அமைப்பு. ஸோ நினைவு வச்சுட்டு இருக்க வேண்டியது, நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டோலேருந்து தான், நம்ம ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெபீசியம், ட்ரெபீசியம், trapezium, trapezoid, capitate, hamate, pisiform, triquetrum, lunate, scaphoid. அடுத்து நம்ம பார்த்தது வந்து flexors of the forearm, flexors of the forearm. கீழே நம்ம பார்த்தது extensors of the forearm, extensors of the forearm. ஸோ இந்த flexors of the forearmல வந்து நம்ம பார்த்தது வந்து சூப்பர்ஃபிஷியல் பார்த்தோம், மிடில் பார்த்தோம், டீப் பார்த்தோம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் வந்து flexor carpi radialis, palmaris longus, flexor carpi ulnaris, 3 மசில் நம்ம பார்த்தோம். நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் குரூப் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்டர்மீடியட்டில் வந்து ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டீப்பில் ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரோஃபண்டஸ். ஸோ ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் வந்து மேலேயே போகுது, அது வந்து மிடில் ஃபேலிங்ஸ் வரைக்கும் போகுது. ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரோஃபண்டஸ் வந்து டெர்மினல் ஃபேலிங்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸார்ஸோட சூப்பர்ஃபிஷியல், மிடில், டீப். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எக்ஸ்டென்சார்ஸ். ஸோ எக்ஸ்டென்சார்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸ்டென்சார்ஸ் பார்த்தோம். ஸோ எக்ஸ்டென்சார்ஸில் ஒரு மெயின் மசில் வந்து பிரேக்கியோரேடியாலிஸை நம்ம எக்ஸ்டென்சாரில் பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸில் எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ், எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ், எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமை, எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம், எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் ப்ரீவிஸ், அப்புறம் அன்கோனியஸ். ஸோ இது அப்படியே வந்து நம்ம
ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படிங்கிறது அதான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் மேலே நம்ம பார்த்தோமே, அதை தான் நீங்கள் வந்து இந்த மொபைல்லையோ லேப்டாப்பில் படிக்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரிக்கும் வாலடைல் மெமரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி வித்தியாசம்னா, மெமரி வந்து ஃபோட்டோகிராஃப் டிபெண்ட் தான். இப்போ வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸை எளிதாக ஞாபகம் வச்சுக்க முடியும், நம்பர்ஸை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நம்பர்ஸையே செல்ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நினைவுபடுத்தி சொல்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு உதாரணம் வந்து வச்சுக்கோங்களேன், 9841256735 வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, அந்த 98412 ஒரு நம்பராக ஞாபகம் வச்சுப்பாங்க மூளை. 9841256735 மொத்தம் 3 இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க 98 41 25 62 76 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 9 4 1 2 6 5 அப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த நினைவுபடுத்துறதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த படத்தில் ஓரத்தில் என்ன இருக்குது, இடது பக்கம் என்ன இருக்குது, வலது பக்கம் என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது, அது பார்க்காம நினைவுபடுத்தணும்னு நினச்சாக்கா நீங்கள் எத்தனை தடவை நினைவுபடுத்தினாலும் நினைவு வராது. மெமரியோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கான்செப்ட் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. ஃபோட்டோகிராஃப் ஒரு அதுக்கப்புறம் அர்த்தம்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அவங்க ஆயா என்ன செஞ்சாங்க, அவங்க சித்தப்பா என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கற்றுக்கலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை நேர்பட ஒரு புகைப்படமாக மனசில் பதிய வைக்கணும். இல்லாட்டி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்சர்ஸ் பார்க்கும்பொழுது நம்ம ஃபிகரில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு இந்த பேஜை நினைவுபடுத்தணும். எஸ், இந்த புக்கில் அப்பர் லிம்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரௌன் கலர்லலாம் இருக்குது. அந்த வந்து ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த கை வந்து எக்ஸ்டென்சார் பொசிஷனில் இருக்குது, இது ஃப்ளெக்ஸார் பொசிஷனில் இல்லை. என்னென்னா கட்டை விரல் இந்த பக்கத்தில் இருக்குது. பொதுவாக கட்டை விரல் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்சாரில் நம்ம பார்க்கும் பொழுது பிரேக்கியோரேடியாலிஸ் இங்கே இருந்தது, அன்கோனியஸ். இந்த இடத்துல நம்ம வேறு என்ன மசில் பார்த்தோம், ப்ரோனேட்டார் சுப்பினேட்டார் பார்த்தோம். அதே இந்த இடத்துல இல்லை, இதே மாதிரி ஒரு அமைப்பு கொண்டது சுப்பினேட்டாரும் ப்ரோனேட்டார் டீரிஸை பார்த்தோம். அப்புறம் ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸும் இதே மாதிரி உள்ள ஒரு இடத்துல பார்த்தோம். இது எக்ஸ்டென்சார்னால இது அன்கோனியஸ். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற தசைகளை 4 இருக்குது. ஃபஸ்ட்டு எண்ணிக்கணும், எத்தனை இருக்குன்றது எண்ணிக்கணும். அப்படியே சொல்லணும்னு முயற்சிக்கக்கூடாது. 4 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. இப்போ இந்த இடத்துல எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 விஷயங்கள் இருக்குது. அந்த 6 விஷயங்களை கொஞ்சம் இப்போ பிரிச்சுக்கணும். ஒரு பக்கம் எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ். அந்த ரேடியாலிஸில் லாங்கஸ் ப்ரீவிஸ், லாங்கஸ்னால் நீட்டமானது, ப்ரீவிஸாக சின்னதானது. ஏன்னா அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ். ஃப்ளெக்ஸார்ஸில் நடுவில் நம்ம பார்த்தது பால்மாரிஸ் லாங்கஸ். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி நினைவுபடுத்தும் பொழுது ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸாரில் என்ன பார்த்தோம், சூப்பர்ஃபிஷியலில் 3 பார்த்தோம், ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ், பால்மாரிஸ் லாங்கஸ். இப்போ இங்கே வந்து எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ், எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ். ரேடியாலிஸில் தான் 2 இருக்குது. ஏன் ரேடியாலிஸில் 2 இருக்குன்னா, கட்டை விரலுக்கு தான் அதிகமான ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸில் 1, எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸில் 1, எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸில் லாங்கஸ் ப்ரீவிஸ். இப்போது எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமை, சுண்டு விரலுக்கும் தனியாக எக்ஸ்டென்சாரில் இருக்குது, ஆனால் ஃப்ளெக்ஸாரில் இல்லை அப்படிங்கிறத நினைவுபடுத்தணும். ஏன்னா ஃப்ளெக்ஸாரில் பாமாரிஸ் லாங்கஸ், பாமாரிஸ் அப்போனிரோசஸாக நம்ம பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரமாக பார்த்தோம். ஸோ அன்கோனியஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பொருளை நினைவுபடுத்தணும், திரும்ப அதை ரிவைஸ் பண்ணணும். அப்படி படித்தோம்னா எல்லோரும் ஈஸியாக ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுலாம் விடுங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு தெரியணும், அது புரியணும், அது நமக்கு தெரியணும், அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நல்லா நினைவாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மசில்ஸ் ஆஃப் தி தம்பு தனியாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தம்புக்கும் ஆள்காட்டி விரலுக்குமே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்டென்சார் இண்டைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆள்காட்டி விரலுக்கும், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் ப்ரீவிஸ் அப்படிங்கிறது கட்டை விரலுக்கு தனியாகவும்,
அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கட்டை விரலுக்கு வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கார்பல் டனல்குள்ளே போக போகிறோம். இந்த கார்பல் டனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பல்னால் கார்பல் போன்ஸ் ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். டனல்னா குகை அப்படின்னு அர்த்தம். டனல்னா ஒரு குகை, குகைனா கேவுன்னு அர்த்தம். டனல்னா ஒரு சுரங்கப்பாதைன்னு எடுத்துக்கலாம். கேவுன்றதை விட ஒரு சுரங்கப்பாதை அப்படின்னு எடுக்கலாம். அந்த மலை பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஊட்டியில் குகைக்குள்ளே ஒரு ட்ரெயின் போகும், டாய் ட்ரெயின், டனல் ட்ரெயின். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த வந்து 1900 அது வந்துட்டுருக்கு டாய் ட்ரெயின். மலை பிரதேசத்தில் இந்தியாவிலே ஓடுற ஒரே ரயில் பட்டி அது ஒன்று தான். இந்தியாவில் வேறு எங்கேயுமே மலை பிரதேசத்தில் ரயில் பெட்டி ஓடுறதில்ல. அதுதான் லாங்கஸ்ட் ட்ரெயின். அதுக்கு அடுத்த ஒரு ட்ரெயின் டார்ஜிலிங்கில் இருக்குது. டார்ஜிலிங்ன்ற மலை பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் அது ஷார்ட் ட்ரெயின் தான். இந்த ஊட்டியில் போகிறது தான் லாங்கஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்பல் டனல், இந்த கார்பல் எலும்புனால் ஒரு சின்ன டனல் மாதிரி போகிறதாகவும், அது வழியாக ஃப்ளெக்ஸார்ஸும் எக்ஸ்டென்சார்ஸும் அடுக்கி வைக்கப்பட்டதாகவும், அந்த டனலை மூடுறதுக்கு ஒரு ரெட்டினாகுலம். ஸோ நான் ஒரு சில இடத்துல உங்களுக்கு சில வார்த்தைகள் சொன்னேன். அப்போனியூரோசிஸ்னால் ஒரு டெண்டான் ஷீட்டே விரிவுபடுத்தி நம்ம அப்போனியூரோசிஸ் எங்கே நம்ம பார்க்குறோம்? பாம்லேயும் பிளான்டார்லேயும். பாம்னா உள்ளங்கை, பிளான்டார்னா உள்ளங்கால், இல்லையா? சில பேருக்கு இந்த உள்ளங்கையும் உள்ளங்காலும் வேர்க்கிறதுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு நாள் கிளாஸில் சொல்கிறேன். அந்த உள்ளங்கால் வேர்த்தா அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குது, அது உண்மையாகவே டிஃபெக்டா, அது வந்து எத்தனை பேருக்கு இருக்குது, 100ல் எத்தனை பேருக்கு இருக்குது, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி. ஸோ அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த கார்பல் ஆர்ச் வந்து இந்த 8 எலும்புகள்னால நடக்கப்பட்டது. இப்போ கார்பல் போன்ஸை திரும்ப சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்லேருந்து ட்ரெபீசியம்லேருந்து, அதாவது கட்டை விரலேருந்து ட்ரெபீசியம், ட்ரெபிசாய்ட், கேபிடேட், ஹேமேட், பிசிஃபார்ம், ட்ரைகுட்ரம், லூனேட், ஸ்கேஃபாய்ட். ஓகேவா? அந்த ஆர்டரில் அப்படியே நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு அந்த படத்தில் அப்படியே நகர்ந்து வரணும். ஸோ இதை வந்து இந்த பிசிஃபார்ம் ரிவர்ஸில் ஒரு சின்ன நிமோனிக் ஞாபகம் சொல்லித்தரேன். இது வந்து இந்த அமைப்பில் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வகையிலையும் மறந்துட்டீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஷர்ட் டூ டைட் காண்ட் ஹெல்ப். ப்ளீஸ் கப்பி, ட்ரை லூஸ் எல், ஷர்ட் எஸ். ப்ளீஸ் ட்ரை லூஸ் ஷர்ட் டூ டைட் டி, டைட், காண்ட் ஹெல்ப். பிக்கு பிசிஃபார்ம், எல்க்கு லூனேட், எஸ்க்கு ஸ்கெஃபாய்ட். ப்ளீஸ் ட்ரை லூஸ் வந்து லூனேட், எஸ் வந்து ஸ்கெஃபாய்ட். டூ டைட் வந்து டிடி, ட்ரெபீசியம், ட்ரெபிசாய்ட், காண்ட் ஹெல்ப், கேபிடேட், ஹேமேட். அதாவது கொஞ்சம் லூஸான சட்டையை போடுங்க, ரொம்ப டைட்டாக இருந்தால் உதவாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது ஒரு மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. பட் நான் அந்த மெத்தடில் அவ்வளோ எனக்கு பிலீஃப் இல்லை. பட் இது வந்து உலகம் முழுக்கவே இந்த நிமோனிக் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் இந்த இடத்துல அதை சொல்லணும்னு சொல்கிறேன். எனக்கு அந்த நிமோனிக்கை விட நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கட்டை விரல்லேருந்து ஆரம்பித்தோம். ட்ரெபீசியம், ட்ரெபிசாய்ட், கேபிடேட், ஹேமேட், பிசிஃபார்ம், ட்ரைகுட்ரம், லூனேட், ஸ்கேஃபாய்ட். எஸ். ஸோ இப்போ இந்த கார்பல் டனலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்பல் டனலில் எப்படி அடுக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இந்த கார்பல் டனலுக்கு மேலே அல்னார் நர்வ் போகுது. அப்போ இது எந்த சைடு? அல்னார் நர்வ் போகுது. அல்னா போன் இருக்குதுனாலே மீடியல்னு சொல்லிடணும், அவ்வளோதான், யோசிக்கவே கூடாது. அல்னார் நர்வ், அல்னார் ஆர்ட்ரி, அல்னா போன், அது மாதிரி எது சொன்னாலும் அது மீடியல். ஸோ அல்னார் நர்வும் அல்னார் ஆர்ட்ரியும் மேலே போகுது. இப்போ எல்லாம் அவங்களுடைய அல்னார் ஆர்ட்ரியை பால்பேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எங்கே பால்பேட் பண்ணணும் அல்னார் ஆர்ட்ரியை? நம்ம சுண்டு விரல் பக்கத்தில், சுண்டு விரல் சைடில் அப்படியே மேலே வந்து இந்த இடத்துல பால்பேட் பண்ணணும். லேசாக கொஞ்சம் தெரியும், ரொம்ப மோசமாக தெரியாது, லேசாக தெரியும். ஏன்னா ரேடியல் ஆர்ட்ரி தான் நல்லா தெரியும். ஏன்னா அல்னார் ஆர்ட்ரி ரேடியல் ஆர்ட்ரியோட கொஞ்சம் சின்ன பிரான்ச்சு, அதனால். ஸோ அல்னார் ஆர்ட்ரியும் பால்பேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கையில் பல்ஸ் பார்க்கும் பொழுது கொஞ்சம் புத்திசாலியான ஃபிசிஷியன், நர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆர்ட்ரி அண்ட் அல்னார் ஆர்ட்ரி ரெண்டுமே பால்பேட் பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது, அது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கார்பல் டனலில் அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரெட்டினாகுலம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம் மேலேயே பால்மாரிஸ் லாங்கஸ் போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட் செக்ஷன் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு என்ன நினைவு வரணும் அப்படின்னா நம்மளுடைய கெவர்னஸ் சைனஸ் டயக்ராம் நினைவு வரணும். ஸோ கெவர்னஸ் சைனஸ் டயக்ராமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. ஒரு கிராஸ் செக்ஷனில் நடுவில் நம்ம பிட்யூட்ரி கிளாண்டை பார்த்தோம், இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி, 3rd 4th 5-1 5-2 6th நர்வை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான். ஸோ இந்த உங்களுடைய அசைன்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 713 713 ஃபிகர் 7.94A அதை நம்ம ஏல ஏ மட்டும்தான். ஸோ ஏலேயே அந்த கார்பல் டனலும் வந்து வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீடியன் நர்வ் எங்கே இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இந்த டெண்டான்ஸ் எப்படி அமைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் இங்கே உள்ள டெண்டான், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் மேலே இருக்கிறது, ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரி, ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ். ஸோ ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம. ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் இருக்குது, ஸோ ஃப்ளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ் எங்கே இருக்குது, அப்புறம் ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ், அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரிவிஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ் பிரிவிஸ், எக்ஸ்டென்சார் இண்டைசஸ், எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம், எக்ஸ்டென்சார் டிஜிட்டை மினிமி, எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ். இது கரெக்டாக இருக்குது செட்டு. ஸோ இது மேலே உள்ளது ஃப்ளெக்ஸார்ஸ், கீழே இருக்கிறது எக்ஸ்டென்சார்ஸ். இவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெண்டான்ஸ் தான், எல்லாருமே டெண்டான்ஸ் தான். ஸோ அந்த மசில்லேருந்து அந்த டெண்டான்ஸ் வந்து கையை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இதோடைய மசில்ஸ்லாம் எங்கே இருக்குது, ஃபோராமில் இருக்குது. ஸோ கம்ப்ரெஸ்டு தான் இந்த டெண்டான்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா இந்த ஒரு திரும்ப எடுக்க முடியாத டேக் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. இந்த நீங்கள் பலசர கடையில் பார்த்தீங்கன்னா அந்த சப்பலெல்லாம் ஜோடியாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கடன் போகும், ஆனால் அது எடுக்க முடியாது திரும்ப. நேற்று கூட நம்ம எதுக்கோ ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி போகிற டெண்டான்ஸ் எல்லாம் பண்டில் பண்ணி வைக்கிறது. ஸோ இதில் ஏன் இதை பற்றி முக்கியமாக இந்த கார்பல் டனலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த ஃப்ளெக்ஸார் இந்த ரெட்டினாகுலம் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டினாகுலத்தில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் இங்கே ஏற்பட்டதுன்னா இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹோஸ் பைப்பில் நடுவில் நம்ம இப்படி கை அழுத்தமாக பிடிச்சிட்டா என்ன ஆகும், அதுக்கப்புறம் தண்ணி போகாது. ஸோ இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும். அந்த டிசீஸ் பேர் என்ன, கார்பல் டனல் சிண்ட்ரோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் லேசாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம அதிகமாக ஐடி ஊழியர்களில் ரொம்ப நீண்ட நேரம் மவுஸு, லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு இதெல்லாம் வந்து கையகப்படுத்துறதுனால அவங்களுடைய நினைவு மீறி அந்த கையை ஒரு பொசிஷன்லேயே வைக்கிறதுனால இந்த நரம்பு அகப்பட்டு இந்த மீடியன் நர்வ்னால் கை வந்து இந்த நடுப்பகுதி வந்து மரத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சில நேரம் என்ன ஆகும்னா கை வந்து இப்படி தொங்கிடும், இது பேர் தொங்கிடும். ஸோ இதை பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் இந்த கார்பல் போன்ஸ் பக்கத்துலேயே இந்த கட்டவரலுக்கு கீழே வர அந்த எலும்பு பேர் என்ன, கட்டவரலுக்கு கீழே ஸ்டார்ட் ஆகிறது ட்ரெப்பீசாய்டில். அந்த ட்ரெப்பீசியம்க்கு நேர் கீழே யார் இருக்காங்க, ஸ்கெஃபாய்டு இருக்காங்க, நினைவு இருக்குங்களா. ஸோ இந்த கட்டவரல் சில சமயம் நம்ம கையை நீட்டிக்கிட்டு கீழே விழும் பொழுது இல்லை இந்த கட்டவரல் மடங்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த ஸ்கெஃபாய்டு போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதான். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஓபியில் ஒரு 1 or 2 பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்கெஃபாய்டு போனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதோடைய ரத்த ஓட்டம் ஒரே ஒரு சின்ன ஆர்டரியிலேருந்து மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அடிக்கடி இது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு போயிடுமா. ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னா அர்த்தம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 2 வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன். நெக்ரோசிஸ் அப்படின்னா உயிரிழந்து அழுகி போதல், உயிரிழந்து அழுகி போதல் நெக்ரோசிஸ். ஏவாஸ்குலர்னா இரத்த ஓட்டம் இல்லாமல், வாஸ்குலர்னால் இரத்த ஓட்டம் உடைய, ஏவாஸ்குலர்னா இது மாதிரி நம்ம பயாலஜியில் இனிமேல் பார்த்துன்னே இருக்க போகிறோம். ஏன்னு முன்னாடி வந்ததுன்னா இல்லாதது அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னு முன்னாடி வந்தாலே இல்லாததுன்னு அர்த்தம். எனக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்ல இப்போ நினைவு வரல. ஃபெப்ரைல், ஏ ஃபெப்ரைல், வெரி குட். வாஸ்குலர், ஏ வாஸ்குலர். கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சிஸ்டருக்கு. சிஸ்டர் எக்ஸலண்ட்டாக சொன்னாங்க. ஃபெப்ரைல், ஏ ஃபெப்ரைல். அது மாதிரி யாருக்காவது நினைவு வருதா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாஸ்குலர், ஏ வாஸ்குலர். சரி, ஏற்கனவே உங்களுக்கு இந்த அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். உங்களோட அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸை காட்டுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த அனாட்டமிக்கல் உங்கள் கட்டை விரல் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸு. இந்த அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸில் யார் யார் வராங்க அப்படின்னா எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் brevis, abductor longus, abductor pollicis longus. ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த இடம் பேர் தான் அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல ஸ்கெஃபாய்ட் போன் ஃப்ராக்சர் இருந்தது அப்படின்னா பேஷண்ட் வந்து இந்த இடத்துல வலிக்குது. ஒரு ஃபிசிஷியனுக்கு மட்டும் எல்லா டிசீஸை பற்றியும் நல்லா தெரியணும். அடுத்தபடியாக செவிலியருக்கும் ஈக்குவலாகவே தெரிஞ்சால் நல்லது தான். அப்போ தான் நம்ம சஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வலி இருக்குதுன்னா தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நேற்று கைப்பிடி ஏதாவது பைக் ஏதாவது சாவி கஷ்டப்பட்டு திறந்தீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது கைப்பிடி ரொம்ப நேரம் ஏதாவது உங்கள் மனைவி ஏதாவது வெயிட்டாக தூக்கின்னு வர சொன்னாங்களா அவங்கள அப்படின்னு நம்ம தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஒரு டவுட்டாக நம்ம கேட்போம். இங்கே தொட்டு இந்த இடத்துல சரியா சார் கை எடுங்க சார் அப்படின்னாங்கனாலே ஸ்கெஃபாய்ட் போன் ஃப்ராக்சர் தான். நேற்று கையை எங்கேயோ ஊனி இருந்து அடுத்தபடியாக இந்த இடத்துல வலி இருக்குது. அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்குள்ளே நீங்கள் கையை வச்சு ஒரு அழுத்துறீங்க. இப்போ நான் சப்ஜெக்ட் அழுத்துறேன், சப்ஜெக்ட் பெயினில் கிரிமேஸ் பண்ணல. கிரிமேஸ் தான் முகம் சுளிக்கிறது. ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கிரிமேஸ், GRIMACE. வலிக்கு தான் என்றைக்குமே பேஷண்ட் கிட்ட கேட்கக்கூடாது. அது முக்கியமாக லேடி பேஷண்ட்ஸை கேட்கக்கூடாது. நீங்கள் எங்கே தொட்டாலும் உங்களுக்கு வலிக்கும். அப்படின்வாங்க. சார் அப்படின்வாங்க. உண்மையாக வலி இருக்குன்னா முகத்தில் தெரியும் அப்படி பண்ணுவாங்க. அந்த முகம் அந்த உடம்புல வலிக்கும் போது முகத்தில் அந்த வலி தெரியும். அது பேர் தான் கிரிமேஸ். ஸோ ஸ்கெஃபாய்ட் போனை அழுத்திட்டு சப்ஜெக்டோ பேஷண்ட்டோட முகத்தை பார்க்கணும். அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அதில் ஃப்ராக்சர் இல்லைன்னு அர்த்தம். போட்டோன்னே அவங்க கிரிமேஸ் பண்ணாங்கன்னா அப்போது ஃப்ராக்சர் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து உங்களுக்கு நான் இந்த ஒரு பற்றி உங்களுக்கு நான் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த பர்ஸா பற்றிலாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பர்ஸா பர்கர் கிடையாது, பர்ஸா. பர்கர்னால் உங்களுக்கு தெரியும், பண்ணுக்குள்ளே காய்கறி வைக்கிறது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வருதுனால பர்ஸா. பர்ஸா அப்படின்னா ஒரு டெண்டான் ஒரு எலும்பு மேலே நகர்ந்து போகும் பொழுது அந்த டெண்டான் ரப்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த எலும்பு தேயாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன பாக்கெட்டில் தண்ணி ரொப்பி வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி இந்த குதிங்காலெல்லாம் பெட் சோர் வராமல் இருக்கிறதுக்கு க்ளவுஸில் தண்ணி ரொப்பி நம்ம வைப்போமோ அதுபோல் ரொப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்ஸா தான் நமக்கு எங்கெங்கே இருக்குன்னா, நம்ம எங்கெல்லாம் கீழே ரொம்ப அழுத்தம் கொடுக்குறோமோ இல்லை எங்கெல்லாம் ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்கோ, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில், நீ ஜாயிண்ட்டில், ஆங்கிள் ஜாயிண்ட்டில், நம்மளோட எல்போ ஜாயிண்ட்டில் இந்த பர்ஸா நிறைய இருக்கும். நினைவு வருதுங்களா உங்களுக்கு? இந்த ஷோல்டர் கிட்டலாம் இந்த பர்ஸா பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பர்ஸா கிடையாது. இந்த பர்ஸா போலவே இது வந்து சைனோவியல் ஷீத் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு கயிறு போகுது. இப்போல்லாம் இந்த வர துணி கயிறுலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டும் வருது பச்சை கலரில். ஏன்னா இந்த வெள்ளை சட்டைலாம் துரு பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு, துரு கரையில். ஏன்னா இரும்பு வந்து துரு பிடிக்கும் இல்லையா காற்றுல பட்டோன்னே. அந்த ரியாக்ஷன் பேர் என்ன? சரி, இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த சைனோவியல் ஷீட். இந்த சைனோவியல் ஷீத்தை உங்களுக்கு நான் எதோட ஒப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, ஒரு மெட்டல் ஒயர் கூட ஒரு பிளாஸ்டிக், அல்லது இதை ஸ்லீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீவிங்னா மேலே வந்து ஒரு ஷீட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும், இல்லை நர்வுக்கு மேலே மைலின் ஷீட் வரும். நர்வ்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நர்வ் பண்டிலுக்குள்ளே நர்வ் டிஷ்யூ போகும். அந்த நர்வ் டிஷ்யூக்கு மேலே ஒரு மைலின் ஷீட் ஒரு டிஷ்யூ. எதுக்கு இந்த டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் கம்பி பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயரே நம்ம பார்க்குறோம். கரண்ட் காப்பரில் தான் நிறைய போகுது. ஆனால் அதை சுற்றி பிளாஸ்டிக் இருக்குது. அது பேர் இன்சுலேஷன் அப்படின்னு பேர். அந்த கரண்ட் வெளியே செதறாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் வச்சுருப்பாங்க. அதில் பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும், இன்சுலேஷன்.
அந்த கரண்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இல்லை ஊரில் இந்த கரண்ட் கம்பத்தெல்லாம் திருப்பி விட வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸலில் வந்து ஒரு பெரிய நீட்டு கம்பத்தில் ஒரு வளையம் வச்சுன்னு வருவாங்க, போயிட்டு டடாக்குன்னு திருப்பி விடுவாங்க ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு, கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கரண்ட்டு பாயாமல் இருக்கிறதுக்கு, தொடுறவங்களுக்கு அந்த கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த டெண்டான்ஸ் தன்னுடைய வேலையை திறம்பட செய்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மூளையில் அதிகமான இடத்தை வகிக்கிறது கட்டவிரல் தான், கை தான், உள்ளங்கை தான். அதில் அதிகமாக வசிக்கிறது வந்து நம்மளுடைய கட்டவிரல் தான். ஸோ அந்த கையில் இத்தனை வேலை இருக்கிறதுனால ரொம்ப பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்காங்க இந்த ஷீட்ஸு. ஸோ இப்போ நம்ம இந்த டெண்டான்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதில் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் வந்து மிடில் ஃபேலிங்ஸோடு நின்றுடுது. சில ஊரில் வந்து பஸ்ஸு கட் சர்வீஸ் போடுவாங்க இல்லையா, இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் போகிற பஸ் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் நம்ம போவோம், அதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லுவாங்க கட் சர்வீஸ் பஸ்ஸு. நம்ம இறங்கி பஸ் மாறுவோம். இல்லை சில சமயம் ஃபுல் சர்வீஸ் பஸ் வரும், அது நம்ம டேரெக்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியாலிஸ் வந்து மிடில் ஃபேலிங்ஸோடு நின்றுடுது. நீட்டமாக போகிறது ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரோஃபண்டஸ், கடைசியில் டெர்மினல் ஃபேலிங்ஸ். அதனால தான் நம்ம விரலை தனித்தனியாக மடக்கலாம், இவ்வளவும் மடக்கலாம். இல்லை இதை மட்டும் இந்த கடைசியாக உள்ளதை மடக்கிற ஆக்ஷன் தான் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரோஃபண்டஸ். இதை மடக்காமல் இந்த சப்ஜெக்ட் உங்கள் கையை மடக்குங்க பார்க்கலாம் விரலை. ஸோ இந்த ஃபேலிங்ஸ், டெர்மினல் ஃபேலிங்ஸை மட்டும் நம்ம ஆனால் ட்ரெயின் பண்ணால் தான் பண்ண முடியுது. அதில் ஈஸியாக பண்ணக்கூடியது நடுவிரல் தான், மற்ற விரலாம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இப்போ இந்த டயக்ராமை ரொம்ப ஒத்து பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் டயக்ராம். இதில் ஒரு டிஜிட்டுக்கும், அது எந்த டிஜிட் இது பார்த்தாலே தெரியுது, இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரோஃபண்டஸ் எது வரைக்கும் போகுது? டெர்மினல் ஃபேலிங்ஸ் வரைக்கும் போகுது, தெரியுதுங்களா? இதே ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் வந்து மேலேயோட நின்றுடுது மிடில் ஃபேலிங்ஸோட. அதே மாதிரி எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் வந்து எண்டு வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் இப்போது புதுசாக சில மசில்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இன்ட்ராஷியஸ் மசில் அப்படின்னு. இன்ட்ராஷியஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இன்ட்ராஷியஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எந்த மாதிரி டைரக்ஷன்லாம் போகுது பாருங்கள். இது மெட்டாகார்போ ஃபெலிஞ்சியல் ஜாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறாங்க, ஃபல்க்ரம். சொல்லுங்கள் திரும்ப. FULCRUM, ஃபல்க்ரம். ஃபல்க்ரம் அப்படின்னா சைக்கிளில் பெடல் மிதிக்கிறீங்க, அந்த 2 பெடல் ஒரு அச்சாணியை மையமாக வச்சு சுற்றுது. கிணறுல ராட்னம் சுற்றுது, அந்த ராட்னம் ஒரு அச்சாணியை மையமாக வச்சு சுற்றுது. அல்லது அதை வந்து நம்ம ஒரு ஆக்சில் அப்படின்னு சொல்லலாம். பஸ்ஸு கார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோல் பிளாசா, அதாவது இந்த சுங்கச்சாவடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சில் கொண்ட வாகனத்துக்கு ஒரு வேலை, 3 ஆக்சில் 4 ஆக்சில் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, 2 ஆக்சில்னால் காருக்கு 2 ஆக்சில், முன்னாடி ஒரு வீல் பின்னாடி ஒரு வீல், அந்த 2 வீலை இணைக்கிற அந்த கம்பத்துக்கு பேர் தான் ஆக்சில். ஸோ நீங்கள் ராட்னத்தோட புள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும், அதை சுற்றி தான் அது திரும்பும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஃபல்க்ரம். ஆனால் இங்கே எந்த குச்சியுமே இல்லை, அதுதான் இயற்கை. இங்கே ஏதாவது குச்சி தெரியுதா உங்களுக்கு? இது அப்ஸ்ட்ராக்ட்னா இருக்கும் ஆனால் பார்க்க முடியாது. அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இருக்கும் ஆனால் பார்க்கவே முடியாது. கடவுள் அப்ஸ்ட்ராக்ட். ட்ரூத் உண்மை இருக்கும் ஆனால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தயிரில் பாலை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஆனால் இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் அதுதான். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பெரிய விஷயத்தை சின்னதாக சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிவ் மீ அன் அப்ஸ்ட்ராக்ட் அபவுட் தி அப்பர் லிம்ப் அப்படின்னா, அப்பர் லிம்பை பற்றி எனக்கு ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள். ஸோ எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க, டெல் அன் அப்ஸ்ட்ராக்ட் ஆன் பாம் அப்படின்னா என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட்னா சுருக்கமாக சொல்லுதல் மற்றும் இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபல்க்ரமை நம்ம பார்க்கவே முடியல, ஆனால் ஒரு ஃபல்க்ரம் இருக்குது. அங்கே ஃபல்க்ரம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அது மடங்குது.
அந்த இடத்துல அது மடங்குது. இல்லாமல் நம்ம மடக்க முடியாது. நினைவுபடுத்தி பாருங்கள். சும்மா இழுத்தா ட்ரெயின் வந்துடும். இது இழுக்கப்படலை, மடக்கப்படுகிறது. நல்லா நினைவு பாருங்கள். இங்கே ஒரு இமேஜினரி ஃபல்க்ரம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எலும்பை இப்போ இந்த ஜாயிண்ட் இப்படி வச்சேன்னா நான் எத்தனை தடவை வேணால் இப்படி பண்ணலாம். இப்போ நான் கையால் அசைக்கிறேன், அதுவும் அசைக்கலாம். ஸோ இது வந்து எப்படி அது போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஃபல்க்ரம், இந்த இடத்துல ஒரு ஃபல்க்ரம், இந்த இடத்துல ஒரு ஃபல்க்ரம். ஸோ ஃபல்க்ரம் அப்படின்னா ஆக்சில் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஃபல்க்ரம் அப்படின்னா ஆக்சில். ஒரு இமேஜினேஷன்லாம் இந்த காரோட 2 வீலை இணைக்கிற அந்த கம்பத்து பேரோ, இல்லை ஒரு ராட்னத்தில் நடுவில் சுற்றுற புள்ளியின் பேரோ, இல்லை சைக்கிளில் 2 பெடலுக்கு நடுவில் ஒரு சின்ன ராட் இருக்கும், அது பேரோ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற மசிலோட பேர் இன்ட்ராஷியஸ் மசில் அப்படின்னு பேர். இது பேர் டார்சல் இன்ட்ராஷியஸ், இது பேர் பாமார் இன்ட்ராஷியஸ். எளிதாக அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா டார்சல் இன்ட்ராஷியஸ்க்கும் பாமார் இன்ட்ராஷியஸ்க்கும்? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாமார் இன்ட்ராஷியஸ், டார்சல் இன்ட்ராஷியஸ். ஸோ இன்னும் நம்ம அடுத்து கையில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த லம்பிரிக்கல்ஸ், இன்ட்ராஷியஸ் அந்த மசில்ஸ் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டங்களோட ஃப்ளெக்ஸஸ், இந்த டிஜிட்டல் ஃப்ளெக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதோட சர்ஃபேஸ் அனாட்டமி. ஸோ மோஸ்ட்லி அடுத்த கிளாஸில் நம்ம அப்பர் லிம்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதில் வரக்கூடிய நம்ம சில சர்ஃபேஸ் அனாட்டமியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ஃபேஸ் அனாட்டமி சொல்லித்தரேன். இந்த சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்குது, தெரியுதா? சில பேருக்கு லெக் பீஸ் மாதிரியும் சில பேருக்கு எப்படியோ தெரியுது. ஸோ இந்த லெக் பீஸ் மாதிரி இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தீனார் ப்ராமினன்ஸ். தீனார் ப்ராமினன்ஸ். இதுக்கு பேர் ஹைப்போதீனார் ப்ராமினன்ஸ். ஹைப்போனா கீழே, தீனாருக்கு கீழே இருக்கிறதுனால ஹைப்போதீனார் ப்ராமினன்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, கையில் ஏன் எல்லா இடமும் தட்டையாக இருக்கிறதுனால இருந்தாலும் இந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு வீக்கமாக இருக்குது இல்லையா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மசில் பல்க் அதிகமாக போகுது, மசில் பல்க்கு அதிகமாக போகுது. ஸோ கை நீங்கள் அதிகமாக எழுதுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை அதிகமாக கைவினை செய்கிறவங்க, இந்த ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்களுக்குலாம் கை வந்து மிகவும் வலிமையாக இருக்கும். அதிகமாக எழுதுகிறவங்க, அதிகமாக வரைகிறவங்க, கைக்கு எந்த வேலையும் கொடுக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கை ஒன்றும் சாதாரணமாக தட்டியாக தான் இருக்கும். நீங்களே இப்போ முடியும் போது உங்கள் கையை பாருங்கள். ஸோ குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. டுமாரோ கிளாஸில் நம்ம சந்திப்போம்.